ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது ரெடி பண்ணுறதுக்கு பேனில் 1 டம்ளர் பார்லி அரிசி எடுத்துக்கலாம். அரிசி நல்லா சூடாகிற அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துட்டா போதும். இது இப்போ ஓரமாக வச்சுருவோம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் செக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன சின்னதாக கட் பண்ணின 3 பல்லு பூண்டு, இது நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5 நம்பர்ஸு. அதையுமே நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரே ஒரு நார்மல் சைஸ் தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு, நான் இன்னைக்கு பார்லி கஞ்சி செய்கிறதுக்காக பீன்ஸும் கேரட்டும் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த காய் வேணுமோ நீங்கள் அந்த காய் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கல்லுப்பும் போட்டு நல்லா கலந்துட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் போட்டு நல்லா கலந்துட்டரலாம். காய் வேகணுங்கிற அவசியம் இல்லை. எந்த டம்ளரில் பார்லி அரிசி எடுத்தோமோ அதே டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துட்டுட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். வெயிட் லாஸுக்காக பார்லி கஞ்சி இப்படி செஞ்சு டெய்லி குடிச்சு பாருங்க, கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். வறுத்து வச்சிருந்த பார்லி அரிசியும் ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முழுசு முழுசாக இருக்க வேண்டாம், அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். நான் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொரகொரன்னு அரைச்சிருக்கேன்னு. பவுடராக அரைப்பட்டு வராது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அரைச்சி வச்சிருக்கிற பார்லி அரிசியை இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா கலந்துட்டலாம். கட்டி கட்டியாக இருக்கும். ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா 5 விசில் விட்டு எடுக்கணும், அப்போ தான் பார்லி அரிசி நல்லா வெந்து வரும். 5 விசில் வந்து நல்லாவும் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. இதை ஸ்டவ் டாப்பில் வச்சுட்டு எந்த அளவுக்கு நமக்கு பதம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாமே சரி பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கான்னு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்த உடனே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான பார்லி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஏன் கஷ்டப்பட்டு பிடிக்காத சாப்பிட்டுட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், இது போல் நல்லா டேஸ்டியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள். டெய்லி இது போல் பார்லி அரிசி கஞ்சி போல் ரெடி பண்ணி காலையில் டிஃபனுக்கு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட் டின்னருக்கு கூட நீங்கள் சாப்பிட்லாம். நல்ல எஃபெக்டிவான வெயிட் லாஸ் கஞ்சியாக இருக்கும். நான் இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்லி கஞ்சி தான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். மீதியை ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பை.